அல்லேலூயா. இரண்டாவதாக இதே தாவீது பண்ணின ஒரு பொருத்தனை, அதே தாவீது பண்ண இன்னொரு பொருத்தனையை படிக்க போறோம். வாசிப்போம், நேரம் சுருக்கமாயிடுச்சு. வாசிக்கலாம். 55ஆம் சங்கீதம், 55ஆம் சங்கீதம், 55ஆம் சங்கீதம் அதனுடைய 17வது வசனத்தை படிச்சிடலாம். 55ஆம் சங்கீதம் அதனுடைய 17வது வசனம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. என்ன ஒரு பொருத்தனை தெரியுமா? அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அல்லேலூயா. இப்போ அடுத்தது ஒரு பொருத்தனை, 3 வேளை தியானத்திற்கு ஒரு பொருத்தனை, 3 வேளை தியானத்துக்கு ஒரு பொருத்தனை. அடுத்தது இன்னொரு பொருத்தனை இதோட சேர்ந்து சொல்றேன், படிங்க. 119ஆம் சங்கீதம், 119ஆம் சங்கீதம் 164வது வசனம். 119ஆம் சங்கீதம் 164வது வசனம். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளில் எத்தனை முறை துதிக்கிறேன்? 7 முறை. அப்போ இப்போ ஒரு பொருத்தனை தாவீது செய்துக்கலாம். 3 வேளை தியானம், 7 முறை துதி. ஆமென். நீங்க எழுத வேண்டியது தியானத்தில் ஒரு பொருத்தனை, துதிப்பதில் ஒரு பொருத்தனை. அல்லேலூயா. முதல்ல சொல்லி கொடுத்தேன், தூக்கத்தில் ஒரு பொருத்தனை. கண்ணுக்கு என்ன வரவிடக்கூடாது? தூக்கத்தை வரவிடக்கூடாது. அதுல ஒரு பொருத்தனை இருக்கணும் விசுவாசிக்கு. இரண்டாவது, தியானிப்பதில் ஒரு பொருத்தனை. தாவீது சொல்லுகிறான், அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளைகளை நான் என்ன செய்வேன்? தியானித்து முறையிடுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால அவன் சொல்லும்போது சொல்கிறான், 104ஆம் சங்கீதம் 34வது வசனத்துல படிக்கும்போது அவன் சொல்லுகிறான், அவரை தியானிக்கும் தியானம் எனக்கு எப்படி இருக்கும்னா இனிதா இருக்குமா. அவரை தியானிக்கிற தியானம் அவனுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? இனிதா இருக்கும். நமக்கு சாக்லேட் சாப்பிட்டா தான் எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும். கொழுக்கட்டை சாப்பிட்டா நல்ல இனிப்பா இருக்கும். பணியாரம் சாப்பிட்டா சொல்லுங்க இனிப்பா இருக்கும். முந்திரி கொத்து சாப்பிட்டா, மோதகம் சாப்பிட்டா, பழபச்சி சாப்பிட்டா, அச்சு முறுக்கு சாப்பிட்டா, சொல்ல மாட்டேன்றீங்களே, இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும். தாவீதுக்கு எது தெரியுமா இனிப்பா இருக்குமா? 3 வேளைகளிலும் தேவனை தியானிப்பது அவனுக்கு இனிப்பா இருக்கும். என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை பாருங்க. 3 வேளை தியானம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 வேளை வயிறு முட்டை சாப்பாடு. எப்படி? 3 வேளை மூக்கு முட்டை. வயிறு முட்டை சொல்லக்கூடாது. எது முட்டை? மூக்கு முட்டை. இங்க வந்து நிக்கிற வரைக்கும் சாப்பாடு. ஆட்டி விடாத சாப்பாடு தான் நமக்கு முக்கியம். ஆமே. சொல்லுவா, நமக்கு என்னதான் முக்கியம்? சாப்பாடு தான் முக்கியம். தாவீது சொல்றான், எனக்கு 3 வேளையும் தியானம் தான் முக்கியம். அல்லேலூயா. 3 வேளையில தியானம் பண்ணி நான் முறையிடுவேன். அதுதான் என் வாழ்க்கையில இனிப்பா இருக்கும். நான் அவரை தியானிக்கும் தியானம் எனக்கு எப்படி இருக்கும்? இனிதா இருக்கும். 119ஆம் சங்கீதம் 97ல சொல்றான். 119ஆம் சங்கீதம் 97வது வசனம் சொல்றான், நாள் முழுதும் அதுதான் என் தியானம். அல்லேலூயா. எப்படி சொல்றான்? நாள் முழுவதும். வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் பக்கத்துல கேளுங்க. தாவீதுக்கு நாள் முழுவதும் வேதம் தியானம். உங்களுக்கு எப்படி? கேளுங்களா, சும்மா கேளுங்க. உங்களுக்கு எப்படி? பைபிளை கையில எடுப்பியலா? லோ சும்மா கேளுங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. என் விசுவாசியே தானே, தைரியமே கேளுங்க. பைபிளை எடுப்பியலா கையில? நம்ம ஆட்கள்லாம் சில பேர் இன்னைக்கு கொண்டு வந்துட்டு அப்படியே கொண்டு போய் பத்திரமா தொடச்சு அப்படி எப்படி பைபிளை 2 முத்து கீசு கொடுத்து கொண்டு போய் பைபிளை வச்சுக்குவாங்க. அடுத்த வாரம் மறுபடியும் வரும்போது தொடச்சுக்கிட்டு. ஆமா, இல்லைன்னா எல்லாரும் எங்கேயாவது வெளியே போவாங்க பார்த்தீங்களா? சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது பைபிளை எடுத்து குறி பார்க்குற மாதிரி ஒரு வசனத்தை படிச்சுட்டு அப்படி முத்தம் கொடுத்து வச்சுக்குவாங்க. சில ஆட்கள் தலைக்கு மாட்டில் கொண்டு போய் பைபிளுக்கு ஒரு முத்தம் கொடுத்து அப்படி வச்சு அப்படி தலைக்கு வச்சுக்குவாங்க. இதுதான் தியானம். அவிகளுக்கு பிடிச்சதெல்லாம் இந்த முத்தம். வேதத்தை நான் நேசிக்கிறேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பிள்ளையை நேசிக்கிறேன், புருஷன் நேசிக்கிறேன், முத்தம் கொடுக்குற மாதிரி நான் வேதத்தை நேசிக்கிறேன் என்ன அர்த்தம்? முடிஞ்சிச்சு, தியானம் முடிஞ்சிச்சு. ஆமே. இதெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க. ஆண்டவர் இதெல்லாம் விரும்பவே மாட்டார். இந்த மாதிரி வேஷம் எல்லாம் ஆண்டவர்கிட்ட எடுபடவே
பிள்ளைகளுடைய வேஷம் உங்க வேஷம் எல்லாம் தெரியும். சில நேரம் என் பிள்ளை வந்து என்னை கட்டி பிடிச்சி முத்தம் எதுக்கு கொடுப்பாலும் எனக்கு தெரியும். இதே மாதிரி ஆண்டவருக்கு தெரியும் எதுக்கு பைபிளை முத்துறேன். ஆமென். அவர் ஒன்றும் தெரியாத ஆள் கிடையாது. எனக்கு நிறைய பேர் அப்படித்தான். தாவீது சொல்றான், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அதுதான் என் தியானம். எனக்கு சாப்பாடு முக்கியம் இல்லைங்க. மற்றவள நான் யோசிச்சேன், நாள் முழுவதும் என் வேதனை. இவன் நம்மளை போல சாதாரண ஆள் கிடையாது. நம்ம என்ன வேலை செய்யறோம், இவன் என்ன வேலை செய்தான்? முழு தேசத்துக்கும் ராஜா, ராஜ்ய பாரத்தை ஆளுகை செய்கிறான். கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்துல சொல்லி இருக்கிறார், நான் தினமும் எவ்வளவு நேரம் தான் தூங்குறேன், 3 மணி நேரம் தான் தூங்குறேன். எத்தனை மணி நேரம் தான் அவர் தூங்கி இருக்கிறாரு? 3 மணி நேரம் தான் தூங்குவார். அவ்வளவு சுமை. ராம் முழுது உட்கார்ந்து ஃபைல்களை பார்க்கறதும் எல்லாத்தையும் அதை பண்ணி இதை பண்ணி கரெக்ட் பண்றதுதான் வேலை. யோசிச்சு பாருங்க, தாவீது முழு தேசத்துக்கு ராஜா, 12 கோத்திரங்களை ஆளுகை செய்தவன், சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்தவன். அவனுக்கு எவ்வளவோ வேலைகள் இருந்திருக்கும். ஆனா அவன் சொல்ற, ராம் முழுவதும் என் கட்டளை கண்ணீரால நினைக்கிறது மட்டும் இல்ல, நாள் முழுவதும் உடைய வேதத்தில் நான் எப்படி இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன். அதுதான் என் தியானம். ராஜாவாலே முடியுதுன்னா உங்களால ஏங்க முடியாது? சொல்ல மாட்டேன்றிய, ஒரு மாதிரியா முழிக்கிறிய. உங்களால ஏன் முடியாது? முடியும். நீ விரும்பினால் முடியும். வேதத்துல தியானிக்கணும். தானியேல் சொல்லும்போது சொன்னா 3 வேளை நான் என்ன செய்கிறேன், ஜெபிக்கிறேன் அப்படின்னா. தாவீது சொல்லுகிறான் 3 வேளை நான் தியானிக்கிறேன். அப்புறம் சொல்ற 119 164 ஒரு நாளில் 7 முறை உம்மை துதிக்கிறேன். எத்தனை முறை துதிக்கிறேன்? பக்கத்துல கேளுங்க, நீங்க எப்படி? அடப்போங்க, என் பாஸ்டர் இதெல்லாம் கேட்கறியா? ஒரு தடவை நாங்க துதிக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு பாஸ்டர். அதுவும் நேரம் கிடைச்சதுக்கு ஒரு 5 நிமிஷம் சோத்திரம் சோத்திரம், தூக்கத்துல எழும்பி பல்லையும் தேய்க்க மாட்டோம், ஊத்த வாயோட உட்காந்து சோத்திரம் 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 அல்லேலூயான்னு சொல்லிட்டு போயிடுவோம் பாஸ்டர். நீங்க கேட்காதீங்க. ஒரு முறை துதிக்கிறதே பெரிய விஷயம் சொல்றீங்க. தாவீது சொல்றான், ஒரு நாளில், பக்கத்துல சொல்லுங்க, ஒரு மாசத்துல இல்ல, ஒரு வருஷத்துல இல்ல, ஒரு நாள்ல. ஒரு நாள்ல எத்தனை முறை துதிக்கிறானா? 7 முறை. 3 முறை தியானம், 7 முறை துதி. 7 3 10 பரிபூரணம். அல்லேலூயா. 3 முறை தியானம், 7 முறை கர்த்தரை துதிக்கிற துதி 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 துதி. ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறான், துதிச்சுக்கிட்டே இருக்கிறான், துதிச்சுக்கிட்டே இருக்கிறான், துதிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை பிரயாசப்படணும். 7 முறை கர்த்தரை துதிக்க பிரயாசப்படணும். நம்ம நினைக்கிறோம் 3 வேளை ஜெபம் பண்றதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. தாவீதுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. 7 முறை. எத்தனை முறை? 7 முறை ஜெபிச்சிருக்கிறான், துதிச்சிருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 7 முறை துதிக்கணும். தாவீதின் அனுபவம், அந்த தியானத்தில் ஒரு பொருத்தனை, துதிப்பதில் ஒரு பொருத்தனை. அவன் அதை அப்படியே சொல்லிட்டே வாரான். அல்லேலூயா. 146 சங்கீதம் 2வது வசனத்தில் சொல்றான், நான் உயிரோடு இருக்கு மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவு என் தேவனை. அப்ப நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை முறை கர்த்தரை துதிப்பேன்? ஒரு நாள்ல 7 முறை கர்த்தரை என்ன செய்வேன்? நான் உயிரோடு இருக்கு மட்டும் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்றான். 139 சங்கீதம் 14வது வசனத்துல சொல்றான், நான் பிரமிக்கத்தக்க விதமாய் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியே நான் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்றான். 16 சங்கீதம் 7வது வசனம் சொல்றான், எனக்கு ஆலோசனையை கர்த்தர் தருகிறதுனால நான் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்றான். நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கணும். நீங்களும் நான் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். துதிப்பதில் ஒரு பொருத்தனை, தியானத்துல ஒரு பொருத்தனை, இது நமக்கு அவசியம். தூக்கத்துல ஒரு பொருத்தனை. வேதத்துல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதுக்காக தான் கற்றுக் கொடுக்கிறார். நம்ம பொருத்தனை எல்லாம் வேற விதமா இருந்தது. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற பொருத்தனை ரொம்ப வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம். அந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க, வசனத்தை புரட்ட புரட்ட, அதை சிந்திக்க சிந்திக்க ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்கள் அற்புதமானது. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 முறையாவது பைபிளை படிங்க. 7 முறையாவது கர்த்தரை துதிங்க. கர்த்தரை துதிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. நீங்க வேலை செய்கிற இடத்துல இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்றது தப்பா?
அது வெளியே தெரிய போதா? இல்லை. சும்மா இருக்கும் போதெல்லாம் கரங்களை உயர்த்தி கத்தரை என்ன செய்யுங்க? துதிங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு கத்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கத்தரை துதிங்க. 34 சங்கீதம் 1வது வசனம் சொன்ன, கத்தரை நான் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில். 7 முறை அதுக்காக டைம் எடுத்து துதிக்கிறவன் அவன் சொல்றான், நாள் முழுவதும் எனக்கு எப்படி இருக்கு? எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் என் வாயில். துதி உங்க வாயில இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுப்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம்.